Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சி சார்பில் அஜித்குமார் உயிரிழந்தது தொடர்பாக போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தை விளையாட்டு மேடையாக்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்கள்? வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பாக நீதி கேட்டும் கொலைக்கு கண்டனம் தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நாளை 8/7/2025 அன்று திருப்புவனம் சந்தை திடலில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றுகிறார். அதற்கு அனுமதி வழங்க கோரி மானாமதுரை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தோம். ஆனால் அனுமதி மறுத்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர் என அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். நாளை ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியுள்ளதால் நீதிபதி புகழேந்தி முன்பு அவசரமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என முறையிடப்பட்டது. முறையீடு ஏற்ற நீதிபதி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தார். அப்போது அரசு தரப்பில் அஜித்குமார் விவகாரம் சம்பந்தமாக கடந்த வாரம்தான் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கூறப்பட்டது. அனுமதி கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்டு கோபமடைந்த நீதிபதி காலையில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிக்கவில்லை என கூறியதால் தானே அவசர வழக்காக மதியம் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் நடத்தி உள்ளீர்கள், அதை மறைத்து ஏன் மீண்டும் முறையீடு செய்தீர்கள் என கேள்வி எழுப்பினர். ஒவ்வொரு வாரமும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்பீர்கள், அதற்கு காவல்துறை பாதுகாப்பு போட்டு நடத்த அனுமதிக்க முடியுமா? போன வாரம் தானே நடத்தி உள்ளீர்கள் அந்த போராட்டம் என்பதை, அதற்குள் என்ன அவசரம் என கேள்வி எழுப்பிய நீதிபதி இது போன்ற மனுக்கள் தாக்கல் செய்து நீதிமன்றத்தை விளையாட்டு மேடையாக்க வேண்டாம் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுத்து இந்த வழக்கு குறித்து காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டு உள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். Taste the Daily.